ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இதில் இந்த 4500 ப்ராஃபிட் வந்து ஒரே சிங்கிள் ட்ரேடில் வந்தது. அது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு, ஒரு சிம்பிள் ட்ரேடு. இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரேடை நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஜஸ்ட் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரேட் வந்து நிஃப்டியில் எடுத்துருக்கிறோம். நிஃப்டியில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அது வந்து பை ட்ரேடு, அதாவது புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணியிருக்கேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் பை பண்ணதுக்கப்புறமா நான் அதை வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து நான் அதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேடு தான் வந்து இந்த ட்ரேட், ஓகேங்களா? அந்த ட்ரேடு தான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியுடைய இந்த ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை எதுவுமே நம்ம வந்து செல் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 6th டேட்டில் மார்ச் 22,000 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணதுக்கு வந்து இந்த 44,000 இந்த இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்டில் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம நார்மல் ஆர்டர்லேயே போட்டிருக்கோம். அதாவது வந்து மோர் தென் 1 டேவே ஹோல்டு பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஓவராலாக எக்கனாமிக்கலாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் படி நம்மளுடைய மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் அதாவது அப் ட்ரெண்டில் கிடையாது. அதாவது அப் ட்ரெண்ட் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மேபி இன்னும் நம்ம மார்க்கெட்டுடைய வேல்யூஷன் சீப்பானால் நம்மக்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அப் ட்ரெண்டில் இல்லை, ஆல்மோஸ்ட் பேரிஷ் ஆர் நியூட்ரல் கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத பற்றி நான் இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி வீடியோவே நான் கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட் ஃபால்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு இமேஜ் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். அதை நான் இன்றைக்கி கூட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க்லேயே டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணோன்னா அதில் நான் குயிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் வந்து ஓவராலாக ட்ரெண்ட் வந்து பீரிஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஃபண்டமெண்டலாக எக்கனாமிக்கலாக நம்ம பார்த்தது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது, ஃபண்டமெண்டல் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ட்ரெண்டு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? நம்ம ஓவராலாக ட்ரெண்டு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீழே விழுந்துகிட்டே இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. எப்பாவது ஒரு டைம் நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆகிடுமோ? இப்போ பார்த்திங்கன்னா பல சிக்னல் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு, எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து டே வைஸ் சார்ட்டு. டே வைஸ் சார்ட்டுங்கும் போது உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 3 நாள் அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருந்திருக்கு, அப்புறம் அப் ட்ரெண்டு திருப்பி வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன ஆகுது? திரும்பி ரிவர்சல் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ திருப்பி வந்து இந்த இடத்துலையும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு, அப்பவும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் எல்லா பிகினர்ஸும் எல்லா ட்ரேடர்ஸும் வந்து லாக் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரியான இடத்துல வந்து ரிவர்சல் அப்படின்னு நினச்சி லாக் ஆகிருப்பீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ப்ராடராக மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடக்குன்னா எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். எப்பவுமே வந்து இப்போது இங்கே வந்து நிறைய ஹோல்டிங் எஃப்ஐஐ வந்து நிறைய ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஐஐ வந்து எப்போ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அவங்க ஹோல்டிங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ தான் செல் பண்ணுவாங்க. அவங்க மார்க்கெட்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சா கூட அவங்க வந்து ப்ரீவியஸாக 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து வேல்யூ கம்மியாகிட்டு மேபி ப்ராஃபிட்டில் இருக்கலாம், சரிங்களா? ப்ளஸில் வந்து ஒரு 30% ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30% எஃப்ஐஐ வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு வைங்க. இப்போது மார்க்கெட் வந்து கீழே விழுகிற இந்த டைமில் அவங்களுடைய அந்த 30% ப்ராஃபிட் கூட ஒரு 25 இல்லைன்னா வந்து ஒரு 20 இந்த மாதிரி வந்துடும். அப்படி வரும்போது அவங்க சேல் பண்ணுறது வந்து பெரிய லாபம் இல்லை. ஸோ அவங்க எப்போ சேல் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவை மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகும்போது ஒரு ப்ராஃபிட்டில் வரும்போது தான் அவங்க எக்ஸிட் ஆவாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸிட் ஆவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் மேலே வரும்போது எக்ஸிட் ஆகும். இப்படி தான் எக்ஸிட் ஆவாங்க. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னால் அதுக்குள்ளேயும் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னா, வித்தவுட் ஃபண்டமெண்டல், வித்தவுட் ஒரு பர்செப்ஷன் வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டை பற்றின பர்செப்ஷன், ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸ் நமக்கு தெரியல. ஒரு எக்கனாமிக்ஸ் தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. மார்க்கெட்டு எப்படி ஃபண்டமெண்டலாக ஒர்க் ஆகுது, எப்படி வேல்யூஷன் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இன்வெஸ்டர் பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம் கூட நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதுதான் முன்னாடியே நம்ம 2 வீடியோக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் கிளியராக. மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆக போகுது,
மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ குளோபல் லெவலில் ஒரு ஒரு பாசிட்டிவான புஷ் பண்ணுறதுக்கு உண்டான நியூஸ் நம்மக்கிட்ட இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியராக எதனால் அப்படிங்கிறத யூஎஸ் மார்க்கெட், சைனா மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் டாலருடைய யூஎஸ் டாலர், ஐஎன்ஆர் கரன்சியுடைய மார்க்கெட், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஷார்ட்டிங்குடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டையே பார்க்குறோம். ஏன்னா இப்போ பொதுவாக இப்படி பார்த்தோம்னா சார் இன்றைக்கி இப்படி மேலே வந்துட்டு என்ன பண்ணுறது, இன்னையிலேருந்து ரிவர்சல் ஆகிட்டு என்ன பண்ணுறது, இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம் வந்து வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டலாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிங்கிறத நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஃபண்டமெண்டல் தெரியாதப்போ வெறும் டெக்னிக்கல் மட்டும் வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் டெக்னிக்கல் மட்டுமே வச்சும் ட்ரேட் எடுக்கலாம், ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் லாங் டேர்மில் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக உங்களுடைய பணத்தை காப்பாற்றி நம்ம ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு நம்ம நினச்சோம்னா நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஃபண்டமெண்டல்லேருந்து டெக்னிக்கல்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸாக இருந்தாலும் பாருங்கள். ஏன்னா எஜுகேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கிடையாது. அதனால் வந்து பழைய வீடியோஸாக இருந்தாலுமே நாலேஜ் சேம் தான். இன்னும் அந்த 2 வருஷம் கழிச்சு சொல்லிக் கொடுத்தாலும் அது சேம் தான். மேபி புதுசாக சொல்லிக் கொடுக்கும்போது புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வருவேனே தவிர மற்றபடி கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அதனால் எல்லா வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், பழைய வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து டைரக்ஷன், ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன தேட போகிறோம்னா எந்த இடத்துல நம்ம ஷார்ட்டிங் பண்ணணும், ஏதாவது வேர் டு பிஸ்னஸ், எந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சர்ச்சிங் பாயிண்ட்டை வந்து நம்ம தேடுறோம். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 5 மினிட் சார்ட்டை நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதில் நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஒரு லூப்புக்குள்ளே தான் ரன் ஆகும். ஒரு மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி தான் ரன் ஆகும். அப்போது இங்கே ஏற்கனவே ஃபால் ஆகிட்டதுனால ஒரு ரெக்கவரி பீரியட் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி சடன் ஃபாலில் வந்து நீங்களும் போய் அதாவது கேச்சிங் ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சடன் ஃபாலில் போய் நீங்கள் வந்து கையில் பிடிக்கக்கூடாது மார்க்கெட்டை. இப்போது சடனாக ஃபால்னால் நீங்கள் பாருங்கள் டைம் பீரியடு எத்தனை டைம் பீரியட். இப்போது ஒரு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சடனாக ஃபால் ஆகிற டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ரெக்கவரி பீரியடுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் என்ட்ரி ஆகணும். அது பேஸ்டான டெக்னிக்கலில் வந்து வச்சு தான் நம்ம என்ட்ரி ஆகணும். நம்ம சடனாக என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து கிடைக்குது. எகெயின் வந்து இந்த இடத்துலேயே ஒரு சப்ளை ஜோன் கிடைக்குது. அப்போது மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்த ஈஸியாக உடச்சிருச்சு இந்த சப்ளை ஜோன். அப்போ கிளியராகவே நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து செல்லர் சைடில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா அதை நம்ம ப்ராடர் ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் நிற்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. செல்லிங் சைடில் தான் நிற்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இருக்குது. அப்போது நம்ம அதுக்கு உண்டான இடத்த சர்ச் பண்ணுறோம். அப்போது அந்த சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துலையே ஒரு ட்ரேட் எடுத்தேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அதாவது அந்த நாளுடைய லோவில் உடச்சிது அப்படின்னா பெரிய லெவலுக்கு மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி வந்து 1.83% வந்து மைனஸில் போயிருக்கு. இந்த மாதிரி மோர் தென் 1% மைனஸில் போகிறதுங்கிறது எல்லா நாளுமே நடக்காது. ரேர் டேஸ். உங்களுக்கு வந்து அது ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது மோர் தென் 1% போயிருச்சு, இதுக்கு கீழே போகுமா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் மார்க்கெட்டில் கிளியராக அந்த சப்ளை ஜோன் எல்லாமே நமக்கு கிளியர் மொமெண்டம் கொடுக்குது. ஓகே, நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மட்டும் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக ஒரு சிக்னல் கொடுத்தது. அப்போ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிஃப்டி 25, அதாவது நிஃப்டியுடைய மார்ச் 22,000 புட் ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்திருந்தோம். அதோடைய சார்ட்டு அது புட் ஆப்ஷனுடைய சார்ட். எப்பவுமே வந்து நீங்கள் நிஃப்டிங்கிறது அண்டர்லைங் அசட்டு. புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட்டுக்கு உள்ள டெரிவேட்டிவ்ஸ், அதாவது வந்து ஆப்ஷனே டெரிவேட்டிவ்ஸு. அதில் வந்து புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெரிவேட்டிவ் அசட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நிஃப்டியுடைய மூவ்மெண்ட்டை தான் புட் ஆப்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது நிஃப்டியை நம்ம டைரெக்டாக வாங்க முடியாது, விற்க முடியாது. கரெக்டாக? நிஃப்டிங்கிறது குறியீட்டு எண். அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக்கை வேணால் வாங்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டாக் 50 ஸ்டாக்கை சேர்ந்தது தான் நிஃப்டி. அப்போ அந்த நிஃப்டியை வாங்குறதுனா எப்படி நம்ம வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயே தான் நம்ம ஓவராலாக நம்ம வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கணும், நம்ம வந்து லோ ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து லோ ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்.
ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து எந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் இங்கே மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதாவது நிஃப்டி வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்போது அந்த ஃபால் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எங்கே ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நிஃப்டி வந்து இந்த ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிருந்து இது வரைக்கும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் வரும்போதே எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபா 38 சம்திங்லேருந்து சாரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 அந்த மாதிரி டைம்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக இந்த இடத்துல எவ்வளோ கன்சாலிடேட் ஆகிருக்குது, எவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணியிருப்போம், எல்லாருமே பயந்துட்டு இங்கே சேல் பண்ணியிருப்போம். ஆனால் நான் சேல் பண்ணவே இல்லை, கிளியராக நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய டெக்னிக்கல் அனலைசஸ் படி, அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஃபால் சிக்னல் காமிக்கல. ஓகேங்களா? அதாவது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. அதனால் நான் ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடு வந்து ரிஸ்கி ட்ரேடு தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து உடனடியே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணுறோம். நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எப்போவுமே எக்ஸிட்டில் ரெடியாக இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பொசிஷன் இப்போது க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் இருக்குது. அதனால் நான் இது எக்ஸிட்டில் ரெடியாக இருப்போம். இப்போ வந்து இப்படி நம்ம கொண்டு வந்துட்டு எக்ஸிட்டில் ரெடியாக இருப்போம். இந்த மாதிரியான ரெடியாக உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போது செல் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் இங்கே வரைக்கும் செல் அடிக்கவே இல்லை. இங்கே எத்தனை கேண்டில் ஆசிலேட் ஆகிருக்கு பாருங்கள், செல் அடிக்கவே இல்லை. அதுக்கடுத்து நான் கடைசியாக செல் அடித்த இடம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில். ஓகேங்களா? எந்த கேண்டில்? இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில். ஸோ எப்படி நம்ம கரெக்டாக இந்த லெவலுக்கு, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையுமே ஆசிலேட் ஆகாமல், ஏன்னா நமக்கே தெரியும் சடனாக இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு தான் திருப்பி க்ரீனாக மாறிச்சது. அப்போது இப்போ எப்படி நம்ம இந்த அளவுக்கு உட்கார முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னென்னா, ஒரு வீடியோ 2 வீடியோ பார்க்குறீங்க, அப்படி வந்து ஒரு வீடியோ 2 வீடியோவில் போட முடிஞ்சிடும் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துட முடியும்னா நமக்கு இத்தனை வீடியோ தேவையே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம எப்படி இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதும், தைரியமாக எப்படி நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கே வந்து தெரியும். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துட்டு இருக்கீங்க, இல்லை ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் குயிக்காக நான் ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கோர்சஸ் மாதிரி அதை இருக்குன்னா investorstamil.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டுக்கு போய் கோர்சஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே நம்பர் போட்டுருவேன், 1 2 3 4 5 6. இந்த ஆர்டர் படி நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதில் ஃபண்டமெண்டல்லேருந்து ஆரம்பித்து டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன். போர்ட்ஃபோலியோ வந்து எட்ஜிங் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே நிறைய லைவ் ட்ரேடும் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே லைவ் ட்ரேடு வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பேனிக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பேனிக் ஆகி இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேப்சர் மூவ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்க முடியாது. அப்போது இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்களா எவ்வளோ ஆசிலேட் ஆகி அது இடத்துல நின்றுருக்கு. அப்போ இது நான் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டு கிடையாது. ஆனால் இப்போ மேபி இப்பவும் வந்து மார்க்கெட் வந்து அப்பாயி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொன்னேன்னா, எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மோர் தென் 2% ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது ரேராக தான் நடக்கும். இப்போ -1.84% இருக்குது. அப்போ இதுக்கு மேலேயும் இந்த நாள்லேயே இப்போ நாளைக்கு ஃபால் ஆகலாம், அதாவது அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பார்க்கும்போது ஃபால் ஆகலாம். ஆனால் ஒரே நாளில் மோர் தென் 2% ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. அதனால் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மார்க்கெட் 1% மைனஸ் ஆர் ப்ளஸ் போகிறதுங்கிறதே வந்து எல்லா நாளும் நடக்காது.
அப்போது இப்போவே -1.8 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ திருப்பியும் 2%க்கு அதிகபட்சம் 2.5 எல்லாம் போயிருக்கு ஒரு சில டைம். இப்போ அந்த நாள் இந்த நாளா அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்றதுங்கிறது லோ ப்ராபபிலிட்டி. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நான் கேப்சர் பண்ண பிளேஸ் வந்து பெஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, இந்த பேனிக் ஆகக்கூடாது. ரெண்டாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டுங்கிறது எப்படி இருக்காது, ஏன்னா அது எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு ப்ராஃபிட் வருமே தவிர ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடு வந்து ஷார்ட் டேர்மில் எடுத்த ட்ரேடு. அதனால் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி பண்ணணும், பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஜஸ்ட் கோர்ஸ் ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் இருக்கும் இல்லையா, இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வித் லைவ் ட்ரேடிங் லெசன்ஸ். இதில் லைவ் ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதாவது வந்து கண்டினியூஸாக ரைட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து அடுத்த நாள் ஒரு நாள் லாஸ் ஆகுதுன்னு வைங்க. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 4,500 ப்ராஃபிட் வந்திருக்கு. 675 வந்து இது இன்னும் பொசிஷன் க்ளோஸ் பண்ணல, ஓகேவா. இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். 4,500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, இது இவ்வளோ பெரிய ரைடு கேப்சர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் வந்து நான் எந்த இடத்துல வைப்பேன் அப்படிங்கிறது. அப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்குது. அப்போது நான் வந்து டோட்டலாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து நம்ம அந்த ட்ரேடு சிஸ்டம்லேயே நம்ம வந்து வின்னிங் ரேஷியோ எவ்வளோ, ரிஸ்க்வார்ட் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம அந்த சிஸ்டமேட்டிக்காக முன்னாடியே பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் நான் இந்த கோர்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதாவது எந்த கோர்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வீடியோவே நான் வந்து கிளியராக பாருங்கள். அந்த வீடியோ எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லா ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்டிங் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு புரியும். ஸோ பேனிக் ஆகாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நாலேஜை வந்து கெயின் பண்ணணும். ஸோ எடுத்தோன்னே இனிஷியலாக வந்து பணத்தை போட்டு ட்ரேட் பண்ண நினைக்காதீங்க. நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண நினைங்க. ஸோ பிகினருக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ரைடை கேப்சர் பண்ணக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அப்படி ஒரு வேளை ஃபிக்ஸ்டு பாயிண்டில் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, வின்னிங் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கணும் முன்னாடியே. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் அதற்குண்டான லாஜிக் என்னங்கிறதும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம போனால் நம்ம பணத்தை போட்டு பண்ணுறதுனால தான் நிறைய பேத்துக்கு லாஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, எந்த இடத்துல வாங்கணுங்கிறத விட எந்த இடத்துல செல் பண்ணணுங்கிறதும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஈவன் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நம்ம வந்து எப்படி ஒரு கம்பெனியை வேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த ரிலேட்டிவ் வேல்யூஷன், அப்சல்யூட் வேல்யூஷன்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி கம்பெனியை வேல்யூஷன் பண்ணுங்கிற அந்த 2 கோர்ஸு. இப்போது எதுக்காக இந்த கோர்ஸ் நான் சொல்கிறேன்னா, இந்த வேல்யூஷன் கான்செப்ட் தெரியாத போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்க, ஓகே ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் மேலே போகுது, அப்போ எந்த இடத்துல ஓவர் வேல்யூட் ஆகுது, அந்த ஸ்டாக்கு அதுக்குடைய ஓவர் வேல்யூடு ஜோனுக்கு போகுது அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு வெளியே வராமல் நிறைய பேர் இருக்கீங்க. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அதாவது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட நான் ஹோல்டு பண்ணிக்குவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, பை அண்ட் ஃபர்கெட்டுங்கிற மாதிரி நான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நடுவுலையே வந்து செல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மூவ் ஆகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல விற்கணும், அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு ஜோனுக்கு போயிடுச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பை பண்ணிடுறாங்க, ஆனால் எங்கே விற்கணும்னு தெரியறதில்ல. அதனால் அது திருப்பி ரிவர்ஸில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே போயிடுது. இப்போ இந்த மார்க்கெட் சினாரியோவில் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இப்போவும் நான் சொல்கிறேன், அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் திருப்பி மேலே போகும். இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து சேல் பண்ணிடலாம். ஆனால் இப்போவும் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் பையிங் மோடில் தான் இருக்குமே தவிர செல்லிங் மோடில் இருக்காது. இப்போவும் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பையிங் மோடில் தான் இருக்கும். இன்னும் டிஃபெண்ட் பண்ணும் அதோடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கா, நிஃப்டி ஃபாலோ ஆகிருக்கு, ஆனால் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே தான் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது அதுக்கு கீழே போகாது, ஏன்னா ஏற்கனவே அது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி அதுக்கடுத்து ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்போ ஆரம்பிக்கும் போது இது சல்லுன்னு மேலே போகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஓவர் வேல்யூடு ஜோனில் நம்ம செல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ஓகே, அது ஓவர் வேல்யூடு போயிடுச்சா, இனி வந்து வேல்யூஷன் வந்து அதுக்கு மேலே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து வேறு இன்னொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம் வரணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல செல் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், வேல்யூஷன் அப்படிங்கிறது வந்து
நீங்கள் பை பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, செல் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் அந்த மேக்ரோ எக்கனாமிக்கில் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்லியிருக்கேன். US டாலர் ப்ளஸ் வந்து நிஃப்டி ப்ளஸ் US மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கோர்சஸ் வேணும், நீங்கள் ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போய்க்கிறேன். பேசிக் பிகினர் ஃபண்டமெண்டல்லேருந்து டெக்னிக்கல் வரைக்கும் அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்கேன். இது எல்லா கோர்ஸும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் பார்த்துக்கலாம். நீங்கள் வேணால் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.